கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துறதுக்கு பின்னாடி சில பாதைகள்ல இந்த ரகசியம்லாம் யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாத சில வெளியில சொன்ன அசிங்கம்னு நினைக்கிற சில பாதைகளை கூட கர்த்தர் நடத்துவார்னா தெரிஞ்சுக்கோ, உன்னை கர்த்தர் ஆயிரங்களுக்கு பயன்படுத்த போறாருன்னு அர்த்தம், உன்னை லட்சங்களுக்கு பயன்படுத்த போறாருன்னு அர்த்தம். உன்னை உடைச்சி உன்னை கண்ணீரை எல்லாம் உன்னை வீணா சிந்த வச்சு உன்னை வேஸ்டா தூக்கி போடுகிற தெய்வம் அல்ல. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. நீ சாதாரண ஒரு மகனோ மகளோ அல்ல. எலும்புகள் உன் மேல கர்த்தர் விலையேறப்பட்ட தரிசனத்தை வச்சிருக்கிறார். எஸ், நீதான் உலகத்தை கலக்க போற. இன்னைக்கு உன் வாழ்க்கை கலங்கிட்டு இருக்குதா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில கலங்குறியா? ஒவ்வொரு நாளும் கலங்குறியா? நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு நீ கலங்குற, நீ உலகத்தை கலக்க போற. தேவ சமூகத்துல கலங்குற, நீ உலகத்தையே கலக்க போற. ஓ, நீ தற்செயலா இந்த பூமியில பறக்கப்பட்டவன் அல்ல, தற்செயலா இந்த பூமியில பறக்கப்பட்டவன் அல்ல. தேவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்து கருவிலே யாருக்கெல்லாம் இந்த இயேசு இன்னும் வேணும்? யாருக்கெல்லாம் இந்த இயேசு வேணும்? இந்த இயேசு ரொம்ப நல்லவர்மா. இந்த இயேசு நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இது மட்டும்தான் அவரால் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியாது இல்லை, அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. கணவனை ஊழியக்காரனை மாற்ற முடியும், போதைக்கு அடிமைப்பட்ட பிள்ளைய பெருமைப்படுத்துறா மாற்ற முடியும். ஆமா, ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாடுகள் நினைக்கிற ஒன்னை கொண்டு அநேகருடைய குடும்பங்களுடைய கண்ணீரை அவரால் துடைக்க முடியும். ஒண்ணு மட்டும் செய்ய, ஆண்டவர் சமூகத்துல உங்களை தவிர எனக்கு வேற ஆசை இல்லை, உங்களை தவிர வேற ஆசை இல்லை ஆண்டவர். நம்புறேன் நம்முடைய சபையில அறியாத 4வது நபர் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் நம்புறேன் இன்னைக்கு விசேஷமாய் சில பிள்ளைங்களை அவர் தம்முடைய கையில் எடுக்கணும், ஒரு கையில் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையோடு வந்திருக்கிறார். யாரெல்லாம் சொல்ல போறீங்க, ஆண்டவரே என்ன கையில் எடுங்க ஆண்டவரே, நீங்கள் அனுப்புகிற எல்லா இடத்துக்கும் நான் போகிறேன், நீங்கள் அனுப்புகிற எல்லா இடத்துல ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா நீங்கள் எந்த கிராமத்துக்குள்ள நான் அனுப்பினாலும் நான் போகிறேன். பெரிய பெரிய சபைக்கு போகிறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் இருக்கட்டும், என்னை சின்ன சின்ன சபைக்கு அனுப்புங்க, சின்ன கிராமத்துக்கு அனுப்புங்க, நான் போகிறேன் ஏசப்பா, நான் போகிறேன் ஆண்டவரே. குப்பை பொறுக்கிட்டு இருந்த என்ன தேடி வந்ததுக்கு ஒரு நோக்கம், உலகத்தில் சொகுசா வாழணுன்றதுக்காகலாம் இல்லை, அவருக்காய் பாட அனுபவிப்பதற்காக, அவருக்காய் ஓடுவதற்காக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா நான் ஓடிட்டே இருப்பேன், என் ஜீவன் என்னை விட்டு பிரிகிற வரைக்கும் நான் ஓடிட்டே இருப்பேன். 2013 வருஷத்துல தான் நான் முதல்ல என் வாழ்க்கையில் யூத் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன். அங்கே பேசுகிறாங்க தெரியுமா, அவங்க பேசுகிற வார்த்தையில் ஏதோ ஜீவன் இருக்குது, என்னை ஏதோ பண்ணுது, அவங்கள மாதிரி நானும் மாறணும்னு எனக்கு ஒரு ஆசை. பின்னாடி உட்காந்து நான் ஓடி வந்து முன்னாடி நின்று நைட்டே சொன்னாலே நான் தான் முதல்ல வந்து நிற்கணும்னு சொல்லி முதல்ல ஓடி வந்து நின்று திரும்பி பார்த்தேன், பின்னாடி என்ன தவிர யாராவது முன்னாடி வந்துட்டாங்களா? இல்லை, நான் தான் முன்னாடி வந்து தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதிய வாழ்க்கை முழுவதோ சொல்லுங்க, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, உங்களை தவிர வேறு ஆசையே இல்லை.